ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகம் இது உங்களுடையது. உங்களுக்கான பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும். இன்னும் சிறப்பு அம்சங்களை நாங்கள் இந்த காட்சி ஊடகத்தின் ஊடாக எடுத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களை மகிழ்விப்பது என்பது எங்களுடைய பணியாகவும் இருக்கின்றது. இப்பொழுது செய்திகள் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மகிழ்வூட்டு தொடர்பான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த உள்ளோம். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் அருகே லா குர்னோவில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம். உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள். குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம். 60 அவென்யூ பால் வயோங், குர்தூரியில், லா குர்னோவ். இலத்திரனியல் அனுமதி ETA பற்றி ஏற்கனவே தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இலத்திரனியல் அனுமதி பிரான்சில் இருந்து பிரித்தானியா செல்லும் ஒவ்வொருவருக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு பயணிக்க இலத்திரனியல் அனுமதி ETA தேவைப்படுகின்றது. இது ஒரு வகை இணைய அனுமதியாகும். இது பயணிகளின் பாதுகாப்பு தரவுகளை சரிபார்க்க உதவுகிறது. இது ஒரு விசா அல்ல, ஆனால் பயணிகள் பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு முன் பெற வேண்டிய அனுமதியாகும். இது பிரித்தானியாவில் குறுகிய கால தங்குதலுக்கு மட்டுமே பொருந்துகிறது. ஏப்ரல் 2, 2025 முதல் ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய பொருளாதார பகுதி, சுவிட்சர்லாந்து குடிமக்களுக்கு இது கட்டாயமாகும். இது சுற்றுலா, குடும்ப வருகை, வணிக கூட்டங்கள் அல்லது குறுகிய கால கல்விக்காக பயணிப்பவர்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலத்திரனியல் அனுமதி ஒரு தடவை பெற்றால் 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். இதனை பெற்றுக்கொள்வதற்கு government.uk gov.uk இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரான்ஸ் நாட்டில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தீவிர வலதுசாரி தலைவி மரின் லூபென் மேல் முறையீடு மிகவும் பொருத்தமான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நீதி அமைச்சர் கூறியுள்ளார். அதேவேளை பிரதமர் உடனடி பொது பதவி தடைகள் குறித்து தனக்கு கேள்விகள் உள்ளன என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். பாரிஸ் நகரத்தில் அரசாங்கத்தின் வழக்கமான கேள்விகளின் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கேள்வி நேரத்தின் பொழுது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வேளையிலேயே பிரதமர் பிரான்சுவா பைரூ இவ்வகையான தமது சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 5 ஆண்டுகள் பொது பதவிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறார் மரின் லூபென். இந்த தண்டனை உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது.
எனவே 2027 ஆண்டு நடைபெறுகின்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க அவரால் முடியாது. இதற்கிடையில் அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 ஆண்டுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 2 ஆண்டுகள் மின்னணு கட்டுப்பாட்டில் அவர் கழிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகின்றது. மேலும் அவருக்கு 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மரின் லூ பென் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் மேல்முறையீட்டு விசாரணை என்பது 1 வருடமாகலாம் என்றும் தீர்ப்பு அதற்கு பின்னர் பல மாதங்கள் நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2027 தேர்தலுக்கான அவரது பிரச்சாரத்தை சிக்கலாக்கும் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மரின் லூ பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் மரின் லூ பென்னுக்கு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்து வருகிறது. கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா இந்த தீர்ப்பு ஜனநாயக அவசரகாலம் என்று விமர்சித்துள்ளார். அடுத்த ஆண்டு அல்லது 2026 தொடக்கத்தில் மேன்முறையீடு விரைவுபடுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை மரின் லூ பென்னின் அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர் பங்கேற்க முடியுமா என்பது பெரும் கேள்வியாகவே அமைந்துள்ளது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் €100 கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் €1200 தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு €1000 பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு €750 பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார் து நோர்ட் ரயில் நிலையம் முன்பாக. பிரெஞ்சு வலதுசாரி அரசியல் உலகத்தை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. மரின் லூ பென்னின் தீர்ப்பு பிரெஞ்சு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரது கட்சியின் எதிர்காலம் பற்றிய பல கேள்விகளையும் இந்த தீர்ப்பு என்பது எழுப்பியிருக்கின்றது. பிரான்சில் 2025 மார்ச் 31 அன்று பாரிஸ் நீதிமன்ற நீதிபதி மரின் லூ பென்னை குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பு வழங்கி தண்டனை அளித்துள்ளார். 5 ஆண்டுகள் பொது பதவிகளுக்கு போட்டியிட விதிக்கப்பட்டுள்ள தடையே அவரது அரசியல் வாழ்வுக்கு அஸ்தமனமாகியுள்ளது. 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாமை என்பதே மரின் லூ பென்னுக்கு அரசியல் அஸ்தமனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த தீர்ப்பை மரின் லூ பென் அரசியல் முடிவு என்று விமர்சித்துள்ளார். மேலும் அவர் அரசியலில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஜோதா பாதல்லா அவருக்கு பதிலாக போட்டியிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலத்தில் மரின் லூ பென் கட்சியில் இல்லாமை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறை மரின் லூ பென்னுக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பை
அலெக்சாண்டர் ஹெர்ட்ஸ் பாராட்டியுள்ளார். லுபென் தலைமையிலான அவரது வலதுசாரி கட்சி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் போலி பணியாளர் வேலையாட்களை உருவாக்கி பொது நிதிகளை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு 5 ஆண்டுகள் பொது பதவிகளுக்கு வராமல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பிரான்சின் அரசியல் அமைப்பில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. இந்த தீர்ப்பு டொனால்ட் ட்ரம்பின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடப்படுகிறது. ஆனால் இது ஒரு மிகவும் கடுமையான வழக்கு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரின் லுபென் தலைமையிலான கட்சி ஒரு தசாப்த காலமாக பொது நிதிகளை திருடியது. இது பிரெஞ்சு அரசியலில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு துணிகரமான பாதையாக இருக்கலாம், மற்ற நாடுகளும் இதை பின்பற்றலாம் என்று கூறப்பட்டுள்ளது. வலதுசாரி கட்சிகளின் உள்நோக்கங்களையும் அவற்றின் சமூகத்தை மாற்றும் பார்வையையும் எதிர்த்து போராடுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. இது அரசியல் ரீதியாக அவற்றை எதிர்க்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனுக்கு பெரும் சவாலாக விளங்கி வரும் மரின் லுபென் அரசியல் ரீதியாக அஸ்தமித்து விட்டதாக தெரிகிறது. ஆனால் அவர் இல்லாமல் பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சி வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வியும் உள்ளது. என் அரசியல் மரணத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லுபென் நவம்பர் மாதத்தில் கூறியிருந்தார். இது ஒரு முன் அறிவிப்பாக அமைந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அதை சிலர் நையாண்டி செய்திருந்தனர். 3 முறை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இவரின் அதிகார பாதை மார்ச் 31 திங்கட்கிழமை ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தடைப்பட்டுள்ளது. இது அவரை 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியில் இருந்து விலக்கியுள்ளது. இது பிரெஞ்சு அரசியலை குழப்பத்தில் ஆழ்த்தியது. லுபென்னின் சகாக்கள் தீர்ப்பை நீதித்துறை அதிகார மீறல் மற்றும் அவமானகரமானது என்று விமர்சிக்கின்றனர். அவரது சில எதிரிகளும் தீர்ப்பின் பொருள்கள் குறித்து கவலை தெரிவித்தனர். பிரதமர் பிரான்சுவா பைரோ கலக்கமடைந்துள்ளார் என்றும் தற்போதைய பிரெஞ்சு நீதி அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் நவம்பர் மாதத்தில் எக்ஸில் அவர் தேர்தல்களில் இருந்து தடை செய்யப்பட்டால் மிகவும் ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று பதிவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனிஸ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10 கார்தனோ முன்பாக. பிரான்சின் வலதுசாரி அரசியல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் மரின் லுபென் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் ஆத்திரமடைந்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உதவியாளர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை தனது கட்சியின் பணியாளர்களுக்கு செலவிடுவதற்கு அவர் பயன்படுத்தியதாக குற்றவாளியாக காணப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அவரது 2027 ஆண்டு அதிபர் தேர்தல் ஆசைகளுக்கு ஒரு பெரும் தடையாக அமைந்திருக்கிறது. அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 ஆண்டுகள் பொது பதவிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பிரான்சின் அரசியல் ஒரு பெரிய நிலநடுக்கமாக அமைந்திருப்பதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார்.
இந்த தீர்ப்பு ஓர் அரசியல் நடவடிக்கை என்றும் இது 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கும் ஒரு முயற்சி என்றும் TF1 தொலைக்காட்சி நேர்காணலில் கூறியுள்ளார். மேலும் பல மில்லியன் பிரெஞ்சு மக்கள் இந்த தீர்ப்பால் கோபமடைந்துள்ளனர் என்றும் மரின் லூபென் கூறியுள்ளார். பிரான்சில் மேக்ரோ மரின் லூபென்னுக்கு மன்னிப்பு அளிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் பிரான்சில் பலம் வாய்ந்த ஒரு தீவிர வலதுசாரி அரசியல்வாதியான ரசம்பிளமோ நேஷனல் மரின் லூபென்னுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 ஆண்டுகள் தகுதி நீக்கம், பொது பதவிகள் எதனையும் வகிக்க முடியாது. இதுவே அவரை 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது தடுக்கின்றது. இந்த தண்டனை அறிவிப்பை அடுத்து பல்வேறு கருத்து பரிமாறல்கள் நடைபெற்று வரும் இவ்வேளையில் பிரான்ஸ் அரசியல் அமைப்பின் 17வது சரத்தை பயன்படுத்தி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மரின் லூபென்னுக்கு மன்னிப்பளிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த கேள்வி எழுவதற்கு காரணமாக மரின் லூபென்னுக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட மார்ச் 31 திங்கட்கிழமை இரவு எலிசே அரண்மனையில் மேக்ரோனுக்கும் மரின் லூபென்னுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன என்பது பற்றிய ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. 2027 வரை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ நாட்டில் ஆட்சியை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை உள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றம் 3 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு பிரிவினரால் கொண்டுவரப்பட்டால் அதற்கு மரின் லூபென்னின் ரசம்பிளமோ நேஷனல் ஆதரவளித்தால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறும். ஏற்கனவே மிஷேல் பேனியே பிரதமராக பதவி வகித்த வேளையில் இதுவே நடைபெற்றது. எனவே மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவத்தை அரசாங்கம் சந்திக்க விரும்பாது. இதேவேளை மரின் லூபென் தண்டனையை பெற்று தனது பாட்டில் இருக்கக்கூடியவரும் அல்ல. எனவே மேக்ரோ மரின் லூபென்னுக்கு பொது மன்னிப்பு அளிப்பாரா என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் அழகை மெருகூட்ட, மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி பாரிஸ் 10 லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்.